சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல லாஸ்ட் மேட்சாக ஜான்சினாவோட கடைசி மேட்ச் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இந்த மேட்ச் வந்து ஜான்சினாவோட கேரியரை கேவலப்படுத்துகிற மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்சுக்காக கந்தர் வருவார். அதுக்கப்புறம் ஜான்சினா வரும்போது எலைஸ், கெவின் ஓவன்ஸ், கர்ட் ஆங்கிள், ஆர்விடி எல்லாரையுமே பார்த்துட்டு வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கந்தர் வந்து தன்னோட ஆட்டிடியூடை எப்படியுமே வில்லன்ற ஆட்டிடியூடை காமிப்பாரோ அதே போல தான் காமிக்க ஆரம்பிச்சார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாப் பண்ண நினைச்ச கந்தர் ஒரு கட்டத்தில் ஜான்சினா கந்தரோட கையை பிடிச்சி ரிவெஞ்ச் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜான்சினா யூ கேன் சி மீ மூமெண்ட்லாம் போட ஆடியன்ஸ்லாம் திருக்கி விட்டாங்க. ரெண்டு பேருமே மாறி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஜான்சினாவுக்கு கொஞ்சம் சாப் வாங்கினதில் கொஞ்சம் செவந்து இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜான்சினா தன்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார். ஏன்னா ஜான்சினாவோட ஃபைனல் மேட்ச், ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் ஆகிற மேட்ச் இந்த மேட்ச் அப்படின்றதுனால ஜான்சினா தன்னோட எல்லா மூமெண்ட்டையும் எல்லா மூவ்ஸையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் கந்தர் ஜான்சினாவை போட்டு லாக் பண்ண, அதுக்கப்புறம் ஜான்சினா கந்தரை லாக் பண்ண, அதுக்கப்புறம் கந்தர் ரோப்பில் கால் வைக்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமான மூமெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் ஸ்டெப்ஸ்லேருந்து கந்தரை தூக்கி அப்படியே வந்து கமெண்ட்ரி டேபிளில் போட்டு கந்தருக்கு வந்து கமெண்ட்ரி டேபிள் உடச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து டாப் ரோப்லேருந்து தன்னோட லெக் ட்ராப்பை போடுவார். அதுக்கப்புறம் டாப் ரோப்லேருந்து செகண்ட் ரோப்லேருந்து ஏஐ ஃபினிஷில் போடுவார் ஜான்சினா. அப்பயுமே வந்து கந்தர் வந்து கிக் அவுட் பண்ணிடுவார். மாறி இந்த இடத்துல கிக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவை சப்மிஷன் மூவ், ஸ்லிப்பர் ஹோல்டு சப்மிஷன் மூவை போட்டு கந்தர் லாக் பண்ணிடுறார். லாக் பண்ணோடனே ஜான்சினா அன்கான்சியஸ் ஆகிட்டாரான்னு சொல்லி ரெஃப்ரி கையை தூக்கி போப்பார். அப்பயும் ஜான்சினா அன்கான்சியஸ் ஆகி முடியாது, எந்திப்பார். மீண்டும் போட்டு நெஞ்சில் ஒரு 4 அடி அடித்து திருப்பி வந்து ஸ்லீப்பர் கோல்டை போடுறார். ஜான்சினா இந்த இடத்துல டேப் தட்டிடுவார். கிட்டத்தட்ட ஜான்சினாவோட கொள்கையை நெவர் கிவ் அப், அந்த நெவர் கிவ் அப்பை கிவ் அப் கொடுக்க வச்சு WWE ஜான்சினோட கேரியரை முடிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒஸ்டானது தான். இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜான்சினா வந்து ரசிகர்கள்கிட்ட குடிஞ்சு நிற்பார். அதுக்கப்புறம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ட்ரிபிள் ஹெச், கோடி ரோட்ஸு, சிஎம் பங்கு எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிற்பாங்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸும் சிஎம் பங்கு தங்களோட சாம்பியன்ஷிப்பை ஜான்சினாட்ட கொடுப்பாங்க. ஜான்சினா அதை தூக்கி காமிச்சு செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா வந்து ரசிகர்களுக்கு முன்னாடி குடிஞ்சு நின்று அதுக்கப்புறம் தன்னோட ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பிரியா விடையாக வெளியேறுவார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மூமெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஜான்சினா டேப் பண்ணி தோற்றுக்கூடாது. ஜான்சினா தோப்பாருன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கிவ் அப் கொடுத்து தோப்பாருன்றதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. இது வந்து ஜான்சினாவோட கேரியரில் ஒஸ்ட் மூமெண்ட்டாக தான் WWE பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.